வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமில் மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேடிங் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேல்பிங் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன டக்குன்னு வாங்கி டக்குன்னு விற்கிறாங்க. ஓகே, அவங்கெல்லாம் தான் அந்த சிறிய டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இல்லை அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் இது ரெண்டு தான் வந்து ஆகும். ஓகே, ஸ்விங் ட்ரேடர் அண்டு லாங் டைம் ஷார்ட் டைம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே 4 ஹவர்ஸ் டே டைம் வீக்லி மந்த்லியில் லாங் டைம் போகும். ஓகே, ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வந்து 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 1 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது என்ன நகருது அப்படின்றதே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா டக்குன்னு இந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க கீழே போகும்னு நினச்சி, பட் அது இங்கே போகும், இங்கே போகுதுன்னா மறுபடியும் மாறும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உடனடியாக வேகமாக சேஞ்ச் ஆகும். அதனால் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக சொல்கிறோம். இப்போ இங்கே இதே நம்ம 5 மினிட்ஸில் இங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் லாபம் எக்ஸ்ட்ரா வரும். பட் இங்கே நீங்கள் இங்கேருந்து இங்கே போனோன்னே என்ன பண்ணுவோம், இந்த ரெட்டு வந்தோடனே வெளியே வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ 1 மினிட் அவ்வளோ தெளிவாக கொஞ்சம் வேகமாக இருக்காது. அதனால் மீடியம் டைம் ஃப்ரேமர் பிகினர்ஸ்க்கு வந்து புரிய கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, 15 மினிட்ஸ் இல்லாட்டி 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, பட் நீங்கள் ரொம்ப ட்ரெண்டு பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடுங்க. 1 ஹவர் இல்லை 4 ஹவர்ஸு டே ட்ரேடிங்கில் போனீங்கன்னா எந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, எப்படி போகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால் ஒரே டைம் ஃப்ரேமில் எல்லாருக்கும் வந்து சரியாக வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் அது அவங்கவுங்கள பொறுத்து தான். பட் 4 ஹவர்ஸ் இல்லை டெய்லி சார்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய டைரெக்ஷன் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். எங்கே மார்க்கெட் போயின்னு இருக்குது, எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீக்லியில் அந்த மாதிரி போனீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வீக்லி ஸோ டவுன் ட்ரெண்டாக இல்லை அப் ட்ரெண்டாக என்ன போயின்னு இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் டைமு இல்லாட்டி ஒரு 6 மந்த்து 3 வீக்ஸு அந்த மாதிரி போனீங்கன்னா டெய்லியில் போங்க. ரொம்ப லாங்காக போனோம்னா வீக்லியில் போங்க. டோட்டலாக ஓகே ஒரு 10 வருஷத்துக்கு விட்றோன்னா நீங்கள் மந்த்லியில் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் என்பது ஒரே நம்பரில் உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் இருந்தாலும் ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி மாற்றி பார்க்காதீங்க. ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஓகே அந்த 5 மினிட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதிலே போங்க. ஓகே, மேக்ஸிமம் நான் 5 மினிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் இங்கே எடுத்தோம்னா உங்களுக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம், நம்ம ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும் இவ்வளோ பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் டைம் ஃப்ரேமை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஓகே, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்கே போங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை வந்து படிங்க டெய்லியும். எப்படி நீங்கள் காலேஜ் போய் படித்து அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போகிறீங்க. ஸோ அது எப்படி மனப்பாடம் ஆகுது, அது மாதிரி இது மனப்பாடம் ஆகணும். இது பார்த்தோன்னே ஓகே இங்கே பாருங்கள், ஓ ஃபுல் பையர்ஸ், ஓகே ஹியர் ஃபுல் செல்லர்ஸ், ஏன் டக்குன்னு இப்படி வந்துச்சு, ஸோ இவ்வளோ தூரம் போனோன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துட்டாங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு லைனும் ஒருத்தனும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் எது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 5 மினிட்ஸில் போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அதுக்கு மேலெலாம் நீங்கள் அதிகமாகவும் போக தேவையில்ல, கம்மியாகவும் போக தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு என்ன தேவை, இல்லை எந்த மாதிரி என்ன வேணும், ட்ரேடிங் வேணுமா, இல்லாட்டி டெய்லியும் ஸ்டாக்ஸ் ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னா என்ன நடக்கும், எங்கே என்ட்ரி கொடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், இல்லை இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நான்
அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நன்றி மக்களே. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.